சாமுண்டீஸ்வரியை நமக. பாலும் தெளிந்தேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்து உனக்கு நான் தருவேனே. கோலம் செய் துங்க கருமுகத்து தூமணியே, நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா. நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா. நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா. ஹரே ராமா ஹரே ராமா ராம ராமா ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே. தாயினும் கனிந்த உள்ளம் தளர்விலா தீர வீரம், தீயினை போன்ற தூய்மை தென்றலை போன்ற தன்மை, மாயையும் அஞ்சும் ஞானம் மன்மதன் போன்ற மேனி, ஆயவை பொருந்தும் அண்ணல் விவேகானந்தர் வாழ்க. சுவாமி விவேகானந்தரின் பொற்பாதத்தை தொட்டு வணங்குகிறேன். நடைபெற்று கொண்டிருக்கின்ற ஸ்ரீவில்லிபுத்தூர் அருள்மிகு நாச்சியார் ஆண்டாள் அம்மா திருக்கோவிலிலே ஆதிராவுக்கு பேசுவதற்கென்று ஒரு அருமையான வாய்ப்பினை, அரிய வாய்ப்பினை உருவாக்கி கொடுத்த ஆலய நிர்வாகிகளுக்கும் அத்தனை ஊர் மக்களுக்கும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும், அம்மா ரேவதி அவர்களுக்கும் அம்மா ராதிகா அவர்களுக்கும், அதற்கெல்லாம் மேலாக சுவாமி தவத்திரு பத்மேந்திராஜி அவர்களுக்கும் அத்தனை நல்லுள்ளங்களுக்கும் ஆதிராவின் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் பேசுவதற்காக எடுத்துக்கொண்ட பொருள் கோதைவாய் தமிழ் அமுதம். திருப்பாவையிலே ஆண்டாள் நாச்சியார் அம்மா அழகாக கூறியிருப்பார். 29வது பாசுரத்திலே, சிற்றஞ்சிறுகாலே வந்து உன்னை சேவித்து உன் பொற்றாமரை அடியே போற்றும் பொருள் கேளாய், பெற்றம் மேய்த்து உண்ணும் குலத்தில் பிறந்து குற்றேவல் எங்களை கொள்ளாமல் போகாது, இற்றை பறை கொள்வான் அன்றுகான் கோவிந்தா, இற்றைக்கும் ஏழ் ஏழ் பிறவிக்கும் உந்தன்னோடு ஆவோம், உமக்கே யாம் ஆட்செய்வோம், மற்றை நம் காமங்கள் மாற்றேலோர் எம்பாவாய் என்பாள். ஆண்டாள் இந்த ஸ்ரீவில்லிபுத்தூரிலே பிறந்து வளர்ந்து இன்றைக்கு நாம் எல்லோரும் தரிசித்து கொண்டிருக்கக்கூடிய இந்த ஆண்டாள் நாச்சியார் அம்மா பகவான் கிருஷ்ணரிடம் எதையுமே ஆசைப்பட்டு கேட்கவில்லையாம். நாம் எல்லோரும் பகவானை வணங்குகிறோம், எல்லோரும் நோன்பிருக்கிறோம். நோன்பின் முடிவிலே என்ன கேட்போம்? வீடு வேண்டும், செல்வம் வேண்டும், செழிப்பாக வாழ வேண்டும் என்று கேட்போம். ஆனால் ஆண்டாள் நாச்சியார் அது எதையுமே கேட்கவில்லை. அணிகலன்கள் எதுவும் வேண்டாம். பரந்தாமா எற்றைக்கும் ஏழ் ஏழ் பிறவிக்கும் உந்தன்னோடு ஆவோம் என்றால், என்றைக்குமே உனக்கு ஒரு உறவினராக இருந்து உனக்கு தொண்டு செய்யக்கூடிய பாக்கியத்தை மட்டும் கொடு என்று கேட்டாள் பாருங்கள். அதுதான் ஆண்டாள் நாச்சியாருடைய பண்பு. அப்படிப்பட்ட ஆண்டாள் நாச்சியார் பிறந்த ஊரிலே பலரும் பிறந்திருக்கிறீர்கள். பல பெரியவர்களை நான் பார்க்கிறேன். நான் 3வது முறையாக இந்த சன்னதியிலே பேசுகிறேன். முதல் 2 முறை நான் கூறியதும் இதுதான். இந்த மேடையிலே பேசுகிற போது இதை கேட்பதற்காக இருக்கக்கூடிய மக்களில் பலரும் பெரியவர்களாக இருக்கிறார்கள், ஞானம் தெரிந்தவர்களாக இருக்கிறார்கள். ஏன் இன்னும் சொல்ல போனால் இதே ஊரிலே பிறந்து வளர்ந்து இந்த அம்மாவிற்கே உறவினராக இருக்கக்கூடியவர்களாக கூட இருக்கிறீர்கள். உங்களுக்கு தெரியாதது எதுவுமே இல்லை. இதே ஊரில் பிறந்து வளர்ந்த ஆண்டாள் நாச்சியாரை பற்றி எல்லா விஷயங்களையும் நீங்கள் தெரிந்திருப்பீர்கள். அதனால் சிறியவளான நான் கூறுகிற போது ஏதாவது பிழைகள் இருந்தால் பெரியவர்களான நீங்கள் பொறுத்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறேன். காரணம், இது சாதாரண ஒரு கிண்ணத்தில் இருக்கக்கூடிய நீர் அல்ல. பார்த்ததும் இந்த நீரினுடைய அளவை துல்லியமாக சொல்லிவிட்டு போவதற்கு
ஆண்டாள் எழுதியது திருப்பாவை நாச்சியார் மொழி என்று சுலபமாக சொல்லிவிட்டாலும் அது ஒரு பெருங்கடல். அதை எவ்வளவு படித்தாலும் இதன் அளவு இவ்வளவுதான் என்று துல்லியமாக கணித்து விட முடியாது. அதிலும் இந்த ஆலயத்திலே நான் பார்க்கக்கூடிய மிகப்பெரிய சிறப்பே நேரத்தை சரியாக கடைபிடிக்கிறார்கள். 2 மணிக்கு ஒரு நிகழ்ச்சி என்று சொன்னால் பெரும்பாலான ஆலயங்களில் நான் பார்க்கிற போது அந்த நிகழ்ச்சிக்குரியவர்களே 2:15 மணிக்கு தான் வருவார்கள். அல்லது அவர்கள் சரியாக வந்துவிட்டாலும் நிகழ்ச்சியை நடத்தக்கூடியவர்கள் 2:30 மணிக்குத்தான் தொடங்குவார்கள். இந்த ஆலயத்தில் பார்க்கிற போது நிகழ்ச்சியை நடத்தி கொடுப்பவர்களும் சரி, அதற்கு தொகுப்பு கொடுக்கக்கூடியவர்களும் சரி, எல்லோருமே சரியான நேரத்தில் இருக்கிறார்கள். வரக்கூடியவர்கள் வந்தால் கூட நடத்தக்கூடியவர்கள் தயாராக, நேர்மையாக, தர்மத்தோடு இருக்க வேண்டும். இந்த 3ஐயுமே இந்த ஆலயத்தில் நான் பார்க்கிறேன். சாதாரணமான விஷயம் அல்ல. ஆண்டாள் நாச்சியாருடைய சன்னதி எப்போதுமே சரியாகத்தான் இருக்கும். அதற்கு மிக சிறந்த சான்று இந்த மேடை தான். ஆண்டாள் நாச்சியார் பகவானை பார்த்து பல விஷயங்களை கேட்கிறாள். அவளுடைய அந்த கோதை வாய் தமிழ், அவள் பேசக்கூடிய ஒவ்வொன்றுமே அழகாக இருக்கும். ஆண்டாள் தமிழை ஆண்டாள் என்போம். ஆண்டாள் தமிழை மட்டும் ஆளவில்லை, அறிவியலையும் ஆண்டாள். எல்லாவற்றையுமே திருப்பாவையில் சொல்கிறாள். பாசுரம் சொல்கிற போது ஆழிமழை கண்ணா ஒன்று நீ கரவேல், ஆழியுள் புக்கு முகந்து கொடு ஆர்த்தேரி, ஊழி முதல்வன் உருவம் போல் மெய்கருத்து, பாழியன் தோளுடை பற்பனாபன் கையில் ஆழி போல் மின்னி வலம்புரி போல் நின்றதிர்ந்து, தாழாதே சார்ங்கம் உதைத்த சரமழை போல் வாழ உலகினில் பெய்திடாய், நாங்களும் மார்கழி நீராடி மகிழ்ந்து ஏலோர் எம்பாவாய் என்பாள். ஆண்டாளிடம் எல்லோருக்கும் பிடித்த விஷயம் எது தெரியுமா? ஆண்டாளுக்கு தேவை பகவானுடைய அருள். அது ஒரு சுயநலம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். எல்லோருமே சுயநலவாதிகள் தான். கடவுளுடைய அருள் வேண்டும் என்று நமக்காக யோசிக்கக்கூடிய சுயநலவாதிகள். ஆனால் ஆண்டாள் அதை பொதுநலமாக மாற்றினாள். தனக்கு பகவானுடைய அருள் வேண்டும். மார்கழி மாதமானால் காலை நேரத்திலே நீராட வேண்டும். நீராட வேண்டும் என்று சொன்னால் எல்லா குளங்களும் நிரம்பி இருக்க வேண்டும். தண்ணீர் நிரம்பி இருந்தால் தானே குளிக்க முடியும். ஆக நாங்கள் எல்லோரும் நீராட வேண்டும், அதற்காக குளங்களிலெல்லாம் தண்ணீர் நிரம்பி இருக்க வேண்டும் என்று கேட்டால் அது சுயநலம். அதை எப்படி பொதுநலமாக்கினாள்? பகவானே, உலக மக்கள் எல்லோரும் வறட்சியால் வாடிவிடக்கூடாது. மார்கழி மாதத்திலே எல்லோரும் செழிப்பாக இருக்க வேண்டும், அதற்காக நீ மழையை கொடு என்று கேட்டாள். அதுவும் சாதாரண மழை இல்லையாம். அந்த மழை பெய்கின்ற போது அறிவியலை அப்படியே சொல்கிறாள் பாருங்கள். கடலில் இருக்கக்கூடிய தண்ணீர் ஆவியாக மாறி மேகத்திற்கு போகிறதே, அப்போது அந்த மேகம் பரந்தாமனின் நிறமான கருமை நிறத்தில் இருக்க வேண்டும் என்று சொன்னாள். அடுத்தது சொன்னாள், மழை வந்தால் நிச்சயமாக அங்கே மின்னல் என்பது வரும். மின்னலினுடைய ஒளி பரந்தாமனின் கையில் இருக்கக்கூடிய சக்கரத்தின் ஒளியை போல இருக்க வேண்டும் என்றாள். இடி வர வேண்டுமே, அது பகவானின் கையில் இருக்கக்கூடிய வெண்சங்கை ஊதுகிற போது எப்படி ஒரு ஓசை கேட்குமோ அந்த ஓசை கேட்க வேண்டும் என்றாள். அதன் பிறகு மழை எந்த வேகத்தில் தெரியுமா பொழிய வேண்டும்? பகவானுடைய வில் செல்கின்ற போது அந்த வில் எந்த வேகத்தில் போகிறதோ அந்த வேகத்தில் மழையை கொடு என்றாள். மேகம் எப்படி இருக்க வேண்டும், மின்னல் எப்படி இருக்க வேண்டும், இடியின் ஓசை எப்படி இருக்க வேண்டும், மழையின் வேகம் எப்படி இருக்க வேண்டும், இவை எல்லாம் எனக்காக அல்ல, உலக மக்களுக்காக கொடு. அப்படி கொடுக்கிற போது நிரம்பக்கூடிய குளங்களில் மார்கழி மாதத்தில் நாங்களும் கொஞ்சம் நீராடிக் கொள்கிறோம் என்றாள். பாருங்கள், மார்கழி மாதத்தில் தண்ணீர் வேண்டும் என்பதில் கூட பொதுநலத்தை கொண்டவள் ஆண்டாள். கூட்டு பிரார்த்தனையிலே சிறந்து விளங்கினாள். ஆண்டாளுக்கு தேவை பகவானுடைய அருள்தானே. நினைத்தால் காலையில் தான் தனியாக எழுந்து நீராடி பகவானின் நாமத்தை சொல்லி இருக்கலாம் அல்லவா?
ஆண்டாள் அப்படி செய்யவில்லை. எல்லா ஆயர் சிறுமிகளையும் அழைத்து கொண்டு ஒரு வீட்டு பிள்ளையை அழைத்து அடுத்த வீட்டிற்கு செல்கிறாள். அந்த வீட்டு பிள்ளையையும் அழைத்து கொண்டு 4வது வீட்டிற்கு போகிறாள். ஒவ்வொரு வீட்டிலும் சென்று எல்லோரையும் அழைத்து கொண்டு வழங்கினார் பாருங்கள். அதனால் தான் இன்றைக்கு பரந்தாமனை அடைந்த நிலையில் தாயாக அவளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். பிள்ளைகள் செய்யக்கூடிய பெரிய பலன் என்ன தெரியுமா? பிறப்பது எல்லோருக்கும் முடியும், அது பகவான் நிச்சயித்தது. பிறந்த பின் எது பெருமை தெரியுமா? பெற்றோர்களை பெருமைப்பட வைப்பது. இதை இன்றைக்கு நாம் உணர்ந்ததாக நினைக்கிறோம். ஆண்டாள் அன்றைக்கு சொல்லி வைத்தாள். 5வது பாசுரத்திலே சொல்கிறாள், மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை தூய பெருநீர் யமுனை துறைவனை ஆயர் குலத்தினில் தோன்றிய அணிவிளக்கை தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை தூயோமாய் வந்து தூ மலர் தூவி தொழுது வாயினால் பாடி மனதினால் சிந்திக்க போய பிழையும் புகுதருவான் நின்றனவும் தீயினில் தூசாகும் செப்பேலோரெம்பாவா என்று சொன்னாள். எவ்வளவு பெரிய கருத்து தெரியுமா? யமுனைக்கும் கிருஷ்ணருக்கும் நெருங்கிய தொடர்பு உண்டு என்கிற உண்மையை சொன்னாள். நாம் கேட்போம், யமுனை எங்கே இருக்கிறது, கிருஷ்ணர் எங்கே இருக்கிறார், எப்படி தொடர்பு வரும் என்று. ஆண்டாள் சொன்னாள் பாருங்கள். பகவான் கிருஷ்ணர் பிறக்கிற போது கம்சன் கிருஷ்ணரை அழித்து விடுவாரோ என்கிற பயத்திலே வாசுதேவர் என்ன செய்கிறார்? பகவான் கிருஷ்ணரை ஒரு குட்டையிலே வைத்து கொண்டு செல்கிறார். வழியிலே மழை வருகிறது, யமுனை நதி பெருக்கெடுத்து வருகிறது, வெள்ளப்பெருக்காக மாறுகிறது. தண்ணீரினுடைய அளவு உயர்ந்து கொண்டே வந்ததாம். வாசுதேவர் என்ன செய்தார்? பகவான் நனைந்து விடக்கூடாதே என்று சொல்லி குட்டையை மேலே மேலே தூக்கினாராம். யமுனை நதியும் உயர்ந்து கொண்டே இருக்கிறது. இறுதியாக தலையில் கொண்டு குட்டையை வைத்தார். யமுனை நதி தலையளவு வந்து விட்டது. இது என்ன வெள்ளம் இவ்வளவு பெருக்கெடுக்கிறதே என்று சொல்லி இன்னும் உயர்த்தி பிடித்தாராம். யமுனை நதி ஒரு புள்ளி உயர்ந்து வந்து பகவானின் கால்களை தொட்டுவிட்டு கீழே போய்விட்டதாம். வாசுதேவருக்கே அப்போதுதான் புரிந்தது, வெள்ளம் நம்மை சூழ வரவில்லை, கிருஷ்ணரின் அருளை பெற வந்திருக்கிறது. திருவடியை தொட்டவுடன் தானாக வணங்கிவிட்டோம் என்ற நிம்மதியிலே யமுனையே ஓய்ந்து போய்விட்டது என்று நினைத்தார் பாருங்கள். பிறந்த நேரத்திலே யமுனைக்கு அருள் கொடுத்தவர் பகவான் என்பதை ஆண்டாள் சொல்கிறாள். யமுனை துறைவனை என்று சொன்னாள் 5வது பாசுரத்திலே. அதன் பிறகு சொன்னாள், தாயின் குடல் விளக்கம் என்று சொல்வாள். தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை என்பாள். பகவான் பிறந்ததால் தான் அந்த தாயின் வயிற்றுக்கே பெருமையாம். இது என்ன என்று கேட்போம். வள்ளுவர் கூட சொல்லுவார், ஈன்ற பொழுதினும் பெருதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் என்று. மகனை 4-5 பேர் பெரிய சான்றோர்கள் இருக்கக்கூடிய மேடையிலே வைத்து சான்றோர்கள் எல்லோரும் இப்படி ஒரு மகன் இருக்க முடியாது, தலை சிறந்த பண்பு கொண்டிருக்கிறான் என்று புகழ்கிறார்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அதை பார்க்கக்கூடிய பெற்றவர்கள் அந்த குழந்தையை பெற்றெடுக்கிற போது எவ்வளவு மகிழ்ச்சி அடைந்தார்களோ அதைவிட மகிழ்ந்தார்களாம். பிள்ளை பிறக்கிற போது அடைந்த மகிழ்ச்சியை விட அந்த குழந்தை பண்பில் சிறந்தவனாக இருக்கிறான் என்று உலகம் போற்றும் போது மகிழ்கிறார்கள். அதே செய்தியை அன்றைக்கு ஆண்டாள் சொன்னாள். பகவான் பிறந்த போது அடைந்த மகிழ்ச்சியை விட பகவான் தர்மத்தை நிலைநாட்டுவதை கண்டு அந்த தாயே மகிழ்ந்தாளாம். ஏன் ஆண்டாள் நாச்சியாரையே சொல்லலாம். துளசி மாடத்திலே இருந்து ஆண்டாள் நாச்சியார் தெய்வியை பெரியாழ்வார் எடுக்கிற போது கூட ஓரளவுதான் மகிழ்ச்சி அடைந்திருப்பார் என்று வைத்துக் கொள்ளுங்களேன். ஆனால் பக்தியிலே பெரியாரே வியந்து போகக்கூடிய அளவிற்கு மாறி எம்பெருமானுடைய துணைவியாராக மாறுகிற போது இப்படி ஒரு குழந்தையை நான் வளர்த்தி இருக்கிறேனே என்று பெரியாழ்வாரே மகிழ்ந்திருப்பார். ஒருபுறம் திருவள்ளுவர் சொல்லி இருக்கிறார், இன்னொரு புறம் ஆண்டாள் சொல்லி இருக்கிறாள். ஆண்டாள் 2 விதங்களிலே சொல்லி இருக்கிறார். இதுதான் உண்மை. எவ்வளவு பெரிய தத்துவங்களை திருப்பாவையினுடைய ஒவ்வொரு வரியிலுமே வைத்திருக்கிறாள் தெரியுமா? அதுதான் ஆண்டாளுடைய சிறப்பு. பார்ப்பதற்கு திருப்பாவை என்ன 30 பாசுரங்கள் தானே. ஒரு 30 பாசுரத்திலேயே இந்த உலகத்தினுடைய மொத்த செய்தியையுமே சொல்லிவிடுகிறாள் ஆண்டாள் என்று கேட்போம். எண்ணிக்கைதான் 30.
முக்கோடி தேவர்களெல்லாம் வகுத்து கொடுத்த நெறிகளை தாண்டி அத்தனை ஆயிரம் கருத்துக்களை அந்த 30 பாசுரத்திலே வைக்கிறாள் பாருங்கள். அதுதான் ஆண்டாளுடைய சிறப்பு. காலையிலே எல்லோரையுமே எழுப்பி கொண்டு போகிறாள். அதில் நான் முன்பு கூறினேன், கிருஷ்ணருடைய பண்பை கண்டு தாயார் வியந்தாள் என்று. அது என்ன பண்பு என்று சொல்கிறாள் ஆண்டாள். புள்ளும் சிலம்பினகான் புள்ளரையன் கோவிலில் வெள்ளை விழிச்சங்கின் பேரரவம் கேட்டிலையோ பேய் பெண்ணே, காசும் பிறப்பும் கலகலப்ப கைபேர்த்து வாச நறுங்குழல் ஆட்சியர் மத்தினால் ஓசைப்படுத்த தைரரவம் கேட்டிலையோ என்று சொல்லுவாள். பாருங்கள் எவ்வளவு பெரிய தத்துவம். இதில் பேய் முலை நஞ்சுண்டு என்று சொல்லுவாள். பூதகியினுடைய வதத்தை ஆண்டாள் சொல்லியிருப்பாள். பூதகி ஒரு அரக்கி என்பது எல்லோருக்கும் தெரியும். அரக்கியை என்ன செய்ய வேண்டும்? கொடூரமாக கொல்வதுதானே நம் படித்த எல்லா புராண கதைகளிலும் இருக்கிறது. ராமாயணத்திலே பாருங்கள், தாடகை வந்து நிற்கிறாள். தாடகை ஒரு பெண்ணாயிற்றே, இவளை எப்படி வதம் செய்வது என்று ராமர் தயங்கினாராம். விஸ்வாமித்திரர் சொன்னாராம், பெண்களை கொல்லக்கூடாது என்பது எனக்கும் தெரியும், அதுதான் தர்மம். ஆனால் பெண்களை தானே கொல்லக்கூடாது. பெண் என்பவள் யார்? அச்சம், மடம், நாணம், பயிர்ப்பு என்கிற 4 குணங்கள் யாரிடத்தில் நிறைந்ததோ அவளை பெண் என்று அடையாளப்படுத்தினோம். இந்த தாடகையிடம் எங்கே நீ அச்சத்தை பார்க்கிறாய், எங்கே மடத்தை பார்க்கிறாய், எங்கே நாணத்தை பார்க்கிறார் என்று கேட்டார். ஆக பெண்ணை வதம் செய்யக்கூடாது, இவள் பெண் அல்ல, கொல் என்று சொன்னார். ராமர் கொன்றார். அதுவும் வில்லால் தான் கொன்றார். அப்படியே இங்கே வாருங்கள், ஸ்ரீ கிருஷ்ணருக்கு முன்னால் பூதகி நிற்கிறாள். குழந்தை கிருஷ்ணர் அல்லவா? குழந்தையை அப்படியே எடுத்து தன்னுடைய மார்போடு சேர்த்து வைத்து தாய்ப்பால் கொடுத்தாள். ஒரு நொடி அவளுடைய மார்பில் இருந்து வந்த தாய்ப்பாலின் சுவையை பகவான் ருசித்திருக்கலாம். பார்க்கிறார், தாயை போன்று என்னை அணைத்து பிடித்தவள் அல்லவா பூதகி, அவள் அரக்கியாகவே இருக்கட்டுமே, மார்போடு அணைத்து விட்டாள். அவள் மார்பில் என்னுடைய உதடுகளை வைத்து விட்டேன். அவள் தாய்க்கு நிகரானவளாக மாறுகிறாள். அதர்மத்தை அழிக்க வேண்டுமென்றால் பூதகியையும் அழித்துதான் ஆக வேண்டும். ஆனால் அவளை அரக்கியை அழிப்பதை போல அழிக்க மாட்டேன் என்று சொல்லி பால் உண்டு கொண்டிருக்கிற போதே பால் அருந்தும் வலியால் அவள் மாண்டு போக செய்தார். பாருங்கள் எவ்வளவு பெரிய பண்பு. தாய்க்கு நிகரானவளை எப்படி மதிக்க வேண்டும் என்பதை பகவான் கிருஷ்ணர் சொல்லிக் கொடுத்தார். அதே இதை ராமாயணத்திலும் பார்க்கலாம். அகலிகையினுடைய சாப விமோசனம் கம்பராமாயணத்திலே கம்பர் அழகாக எழுதியிருப்பார். கோசலை ராமனை வயிற்றில் சுமப்பதற்கு முன்பாகவே ராமன் எப்போது வந்து எனக்கு சாப விமோசனம் கொடுப்பான் என்று மனதில் சுமந்தாளாம் அகலிகை. ராமன் எப்போது வருவான் என்று பார்க்கிறாள். வால்மீகி ராமாயணத்திலே இருக்கும் ராமனுடைய கால் பட்டு அகலிகைக்கு சாப விமோசனம் கிடைத்தது என்று. கம்பருக்கு மனம் கேட்கவில்லை. தமிழர் பண்பாடு அது. அகலிகை ராமனை மனதில் சுமந்தாள். ஏதோ ஒன்று சுமந்தாள், அவள் தாயாகிறாள். தாயை காலால் மிதிப்பது ஒரு மகனுக்கு அழகு அல்ல. ஆக ராமனுடைய கால் பட்டது என்று எழுதினால் அது தமிழர் பண்பாட்டிலிருந்து மாறிவிடும் என்று சொல்லி கம்பர் எழுதினார் பாருங்கள். கண்ட கல்மிசை காகுந்தன் கள்ளல் துகள் கதுவ என்று எழுதினார். ராமனுடைய கால் படவில்லையாம், அகலிகை என்கிற அந்த கல்லின் மீது ராமரின் கால் தூசுதான் பட்டது என்று எழுதினார். ஒரு பெண்ணை மிதிக்கும் அளவிற்கு ராமருடைய பண்பு ஒன்றும் மழுங்கி போய்விடவில்லையாம். ராமர் எதர்ச்சியாக நடக்கிற போது அந்த கால் தூசுபட்டதிலே அவளுக்கு விமோசனம் கிடைத்தது என்றால் எவ்வளவு பெரிய பண்பாட்டை, எவ்வளவு பெரிய தத்துவத்தை நம்முடைய மரபு நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறது. அதைத்தான் ஆண்டாள் சொன்னாள், பேய் முலை நஞ்சு உண்டு என்று. அது நஞ்சோ அமிர்தமோ உண்டு விட்டான். உண்டதற்கு நன்றி கடனாக அவளை அரக்கியை கொடூரமாக கொல்லவில்லை, ஒரு தாயாகவே நினைத்தான் என்றாள். பாருங்கள் எவ்வளவு பெரிய பண்பு. இந்த பண்பு திருப்பாவையினுடைய ஒவ்வொரு பாடல்களிலுமே சொல்லியிருக்கும். பலரும் நினைப்போம் திருப்பாவை என்ன, ஏலோர் எம்பாவாய் எழுந்திரு எழுந்திரு என்று சொல்கிறார்களே,
30 பாடல்களில் பாதி பாடல்கள் பெண்களை எழுப்புவதிலே போய்விடுகிறது. ஒவ்வொரு வீட்டுக்கு முன்னால் நின்று எழும்புங்கள் எழும்புங்கள் என்று சொல்லுகிறார்களே, எழுப்புவதற்கெல்லாம் ஒரு பாடலா என்று முதல் 7 வரியிலே கோபப்பட்டிருப்பாள். இந்த பரந்தாமனையே வணங்காமல் நீ உறங்குகிறாயே, அவருடைய ஒவ்வொரு பெருமைகளையும் சொல்லியிருப்பாள். இதையெல்லாம் அறியாமல் உறங்குவதால் என்ன பயன் என்றுதான் ஆண்டாள் பாடியிருப்பாளே தவிர எல்லா பாடல்களும் எழுப்புவதாக மட்டுமே இருந்திருக்காது. அடுத்ததாக சொல்லுவாள், உறங்கக்கூடியவர்களுக்கு மிகப்பெரிய சாட்சி. இன்றைக்கு கலியுகத்திலே இளைய சமுதாயத்திற்கு தேவையான கருத்து. ஆண்டாள் சொன்னாள், கீழ்வானம் வெள்ளன்று எருமை சிறுவீடு மேய்வான் பரந்தனகான் மிக்குள்ள பிள்ளைகளும் போவான் போகின்றவரை போகாமல் காத்து என்பர். அதிகாலை நேரம் வந்தவுடன் எருமை கூட எழுந்து மேய்ப்பதற்கு போய்விட்டதாம். ஆண்டாள் சொன்னாள், காலை நேரத்திலே எருமை எழும்பி விட்டது, அது மேய்ச்சலுக்கு போய்விட்டது. எருமை எழும்பிய பிறகு கூட இன்னும் நீ உறங்கி கொண்டிருக்கிறாயே, என்ன வித்தியாசம் என்று கேட்கிறாள். மனிதன் என்று சொன்னால் அவன் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் எழும்ப வேண்டும் என்கிற தத்துவத்தை சொல்லிக் கொடுத்தாள். எல்லா பெண்களையும் வீட்டுக்கு முன்னால் அழைத்து கொண்டு நின்றாளாம். ஒரு பெண் வராமல் கூட நாங்கள் போக மாட்டோம் என்று. நாமெல்லாம் யாரையாவது அழைத்து பார்ப்போம், ஒரு முறை அழைப்போம், 2 முறை அழைப்போம், வரவில்லையா எங்களுக்கு வேறு வேலை இருக்கிறது என்று போய்விடுவோம். ஆண்டாளும் போய் இருக்கலாம், ஆனால் செய்யவில்லை. என்ன சொன்னாள், நீ வந்தால்தான் இந்த வீட்டிற்கு முன்னால் இருந்து நான் போவேன் என்றாள். இவள் போக வேண்டும் என்பதற்காகவாவது அவள் எழும்பி வந்து விடுவாள். அப்படி 2 நாள் வந்தாலாவது அவளுக்காவது பகவானை வணங்க வேண்டும் என்கிற எண்ணம் வரும் என்று நம்பினாள். ஆரம்பத்தில் பிடிவாதம் பிடித்தாள். அந்த பிடிவாதம் விருப்பமாக மாறும் என்று ஆண்டாள் நம்பினாள். அதை நமக்கு சொல்லிக் கொடுத்தாள். இதுதான் மிகப்பெரிய கூட்டு பிரார்த்தனை. கூட்டு பிரார்த்தனைக்கு நிகராக எதுவுமே இல்லை. தனியாக பகவானை தேடுவதை விட குழுவாக பகவானை தேடியவர்கள் மிக சுலபமாக அடையலாம். இந்த தேர்வுக்கு படிக்கக்கூடிய முறையிலே சொல்லிக் கொடுப்பார்கள் பாருங்கள். தனியாக படிப்பதை விட படிக்கக்கூடிய 10 பேரை சேர்த்து கொண்டு படித்தால் மிக சுலபமாக வெற்றி அடையலாம் என்று சொல்வார்கள். அதே போல தனியாக இருந்து நான் மட்டும் வைகுண்டத்தை அடைய வேண்டும் என்று நினைத்து வணங்குவதை விட எல்லோரும் வைகுண்டத்தை அடைவோம் என்று எல்லோரையும் அழைத்து விட்டோம் என்று சொன்னாலே மிக சுலபமாக எம்பெருமானை நாம் அடைய முடியும். காரணம், நாம் வாழ்வது கலியுகம், சாதாரணமானது அல்ல, கொடுமைகள் நிறைந்த ஒரு யுகம். நேராக பார்க்கத்தானே செய்கிறோம், கண்கூடாக பார்க்கத்தானே செய்கிறோம். எவ்வளவு இன்னல்கள்! இது இப்படிதான் இருக்கும் என்பதை அன்றைக்கே மகாபாரத காலத்திலே நிச்சயித்து விட்டார்கள். போர்க்களம் எல்லாமே முடிகிறது. போர்க்களம் முடிந்த பிறகு தர்மர் அரசாட்சியிலே இருக்கிறார். நல்ல குதிரைகளை அரண்மனைக்கு வாங்கி வாருங்கள் என்று சொல்லி தர்மர் தன்னுடைய சகோதரர்களை அனுப்பி வைத்தார். இப்போது பீமனும் அர்ஜுனனும் நகுலனுமாக செல்கிறார்கள் நல்ல குதிரையை வாங்கி வருவதற்காக. அங்கே போய் பார்த்தால் ஒரு அழகான வெண்மை நிறத்திலே ஒரு குதிரை இருந்தது. ஓடி சென்று இந்த குதிரையை தாருங்கள், அரண்மனைக்கு வேண்டும், தர்ம மகாராஜா கேட்டார் என்றார்கள். அந்த வியாபாரி சொன்னாராம், குதிரையை தருகிறேன், ஆனால் பணம் எதுவும் வேண்டாம், 3 கேள்விகளை கேட்கிறேன், விடையை சொல்லுங்கள், குதிரையை தருகிறேன் என்றாராம். சரி, கேள்விகளை கேளுங்கள் என்றார். முதல் கேள்வியை கேட்டார். ஒரு ஊசியினுடைய துளை வழியாக ஒரு யானையே போய்விடும், ஆனால் யானையினுடைய வால் போகாமல் சிக்கிவிடும், அது என்ன என்றார். யானையே போய்விடும், யானையின் வால் போகாதா, இது என்ன என்று தெரியாமல் முழித்தார்கள். அடுத்ததாக கேட்டார். ஒரு நிலத்தை பாதுகாக்க வேண்டும் என்று வேலியை போட்டிருக்கிறார்கள், ஆனால் அடுத்த நாள் வந்து பார்த்தால் நிலத்தில் இருக்கக்கூடிய பொருட்கள் காணாமல் போயிருக்கிறது, இது எப்படி என்றார். வேலி போட்ட நிலத்தில் எப்படி காணாமல் போகும், விடை தெரியவில்லை என்றார்கள். சரி, 5 கிணறுகளில் இருந்து தண்ணீரை எடுத்து ஒரு கிணற்றை நிரப்பி விடலாம், ஆனால் ஒரு கிணறு தண்ணீரை எடுத்து 5 கிணறுகளை நிரப்ப முடியாது, அது எப்படி என்று கேட்டார். இதுவும் சாத்தியமில்லை, விடை தெரியாது என்றார்கள். சரி, குதிரையும் இல்லை, செல்லுங்கள் என்றார் வியாபாரி.
குழப்பத்தோடு மூவரும் திரும்ப தன்னுடைய சகோதரரான தர்மரை பார்க்க சென்று தர்மரிடம் கேட்டார்கள், அண்ணா குதிரை வாங்க சென்றோம், பணம் வேண்டாம், பதில் கேட்டார், பதில் தெரியவில்லை, வந்துவிட்டோம். சரி, கேள்விகளை கேள் என்றார் தர்மர். இப்போது இவர்கள் மூவரும் அண்ணனிடம் சொல்கிறார்கள், அண்ணா ஊசியின் துளை வழியாக யானை போகும், வால் போகாது, எப்படி என்று தர்மர் சொன்னார். கலியுகம் இப்படிதான் இருக்கும். கலியுகத்திலே மனிதனின் காது என்கிற துளை வழியாக கெட்ட விஷயங்கள் யானையின் அளவிற்கு போய்விடுமாம். ஆனால் நல்ல விஷயம் யானையின் வால் அளவு இருந்தாலும் போக கடினப்படும். இதுதான் கலியுகம் என்று சொன்னார். சரி, வேலி போட்ட நிலத்தில் எப்படி திருட்டு போகும் என்றார். தர்மர் சொன்னார், இப்போது போகாது, கலியுகத்திலே போகும். கலியுகத்திலே மக்களை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக நல்ல ஒரு அரசாட்சி அமைக்கப்படும். மக்களை பாதுகாக்க வேண்டியவர்கள் கூட சில நேரத்தில் மக்களின் பொருட்களை திருடக்கூடிய சூழல் உருவாகலாம். கலியுகம் இப்படிதான் இருக்கும் என்றாராம். சரி, அடுத்தது, ஒரு கிணறு தண்ணீர் 5 கிணறை நிரப்பும், ஆனால் 5 கிணறு தண்ணீர் ஒரு கிணறை நிரப்பாது, இது எப்படி என்றார். தர்மர் சொன்னார், கலியுகத்திலே பெற்றோர்கள் 5 குழந்தையை பெற்றாலும் 10 குழந்தையை பெற்றாலும் எப்பாடுபட்டாவது குழந்தைகளின் வயிற்றை நிரப்பி குழந்தைகளை மகிழ்ச்சியாக பார்த்து கொள்வார்கள். 10 பிள்ளைகள் இருந்தாலும் கூட வயதாகிவிட்டது என்றால் ஒற்றை கிணறை போல ஒற்றை பெற்றோர்களை நிரப்புவதற்கு, மன நிம்மதி அடைய செய்வதற்கு வருத்தப்படதான் செய்வார்கள். நீ பார்த்துக்கொள், நான் பார்த்துக் கொள்கிறேன் என்று சண்டை வருமே தவிர 10 கிணறில் ஒரு கிணறு கூட தானாக வந்து நிற்காது என்று சொன்னார். பாருங்கள், இன்றைக்கு இது மகாபாரதத்தில் நடந்ததா என்று ஒரு சந்தேகம் வரும். யார் சென்று இதை பார்த்தார்கள்? தர்மர் இதை சொன்னாரா? வியாபாரி இதை சொன்னாரா? அல்லது பீமன், அர்ஜுனன், நகுலன் இப்படியெல்லாம் சென்று குதிரை வாங்க போனார்களா? இது யார் சொன்ன கதை என்று கேட்கலாம். பொதுவாக நம்மிடையே வரக்கூடிய மிகப்பெரிய பலவீனம் இதுதான். ஒரு கருத்து வந்து விட்டது என்றால் இது எப்படி வந்தது என்று யோசிக்கக்கூடிய நாம் இது என்ன சொல்கிறது என்பதை யோசிக்க மறந்து விடுகிறோம். இது உண்மை கதையா, கிளை கதையா, அல்லது இடையில் சொருகப்பட்ட கதையா என்று யோசிப்பதை விட ஒரு நொடி கண்களை மூடி யோசித்து பாருங்கள். கலியுகத்திலே இது நடக்கிறதா இல்லையா? நடக்கத்தானே செய்கிறது. எதையும் விளையாட்டாக சொல்லி வைக்கவில்லையே, எல்லாமே இன்றைக்கு இந்த கலியுகத்தில் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. இது நடக்காமல் இருப்பதற்குத்தான் ஆண்டாள் வழி சொன்னாள். இது எப்படியும் நடந்து கொண்டிருக்கும். இந்த நடந்து கொண்டிருக்கக்கூடிய தீமைகளுக்கு இடையில் நீ அப்பாற்படாமல் இருந்துவிட வேண்டும் என்று சொன்னால் திருப்பாவையை படி என்று சொன்னாள். திருப்பாவையை படித்தால் எங்கள் மனம் செழுமையாகி விடுமா என்று கேட்டால், திருப்பாவையை படிக்க வேண்டும் என்றால் காலை 4 மணிக்கு எழும்ப வேண்டும். 4 மணிக்கு எழும்பக்கூடியவன் திருப்பாவையை படிக்க வேண்டும் என்றால் குளித்து விடுவான். குளித்த ஒருவன் அதன் பிறகு உறங்க மாட்டான், திருப்பாவையை தான் படிப்பான். திருப்பாவையை படித்த பிறகு மனதில் ஒருபோதும் உறக்கம் வராது. அதனால் எதையாவது செய்ய வேண்டும் என்று தான் நினைப்பான். ஒரு முறை ஒரு வேலையை செய்து பழகிய ஒருவனுக்கு ஓய்வெடுக்க தோன்றாது, உழைக்கத்தான் தோன்றும். ஆக ஒரு முயற்சி தான், எடுக்கக்கூடிய ஒரு முயற்சி சரியானதாக இருந்துவிட்டது என்று சொன்னால் அதன் வெற்றி சரியானதாக மாறிவிடும். இதற்காக தான் காலையில் எழும்புங்கள் எழும்புங்கள் என்று ஆண்டாள் சொன்னாலே தவிர எல்லாரையும் எழும்பி எதற்காக உட்கார சொன்னாள் என்று நீங்கள் தடுமாறிவிட வேண்டாம். ஒருவன் அதிகாலையில் எழும்பினாலே அவன் பண்புள்ளவனாக மாறி விடுவான் என்பதுதான் ஆண்டாளுடைய கருத்து. இதில் நம்மில் பலரும் சொல்லுவோம், எழும்பலாம். இன்றைக்கு என்னை போன்ற இளைய சமுதாயங்கள் எல்லாமே எழும்புவது கூட எழும்பி விடலாம். இந்த பனி நீரில் நீராடுவது கடினம். இன்றைக்கு ஹீட் வாட்டர் என்று இன்றைக்கு நம்முடைய கழிவறைகளிலேயே வைக்க தொடங்கிவிட்டோம். குளியலறையிலே அந்த சுவிட்சை மட்டும் போட்டால் போதும், அதற்கும் சிரமப்பட வேண்டாம் என்று. அதிலும் சோம்பேறித்தனம் தான். காலையிலே எழுந்து சுடுதண்ணி வைக்க வேண்டும் என்பது கூட இல்லை. ஹீட் வாட்டர் என்பதற்காக ஒரு சுவிட்சை போடுகிறோம், சூடு தண்ணி வருகிறது, குளித்து விடுகிறோம். ஆண்டாள் என்ன தெரியுமா சொன்னாள்? குளியுங்கள், குளிர்ந்த நீரிலே குளியுங்கள் என்றாள். அவள் அப்படிதான் நீராடி இருக்கிறாள். சொல்லுகிறாள் பாருங்கள்,
கனைத்து இளங்கன்று எருமை கன்றுக்கு இறங்கி நினைத்து முளை வழியே நின்று பால் சோர நனைத்து இல்லம் சேராக்கும் நற்செல்வன் நங்காய் பனி தலை வீழ நின் வாசர் கடை பற்றி என்றாள். ஆண்டாள் ஒரு சிறுமியினுடைய வீட்டிற்கு முன்னால் சென்று எழுப்புகிறாளாம். அந்த வீட்டிற்கு உள்ளே செல்லலாம் என்று பார்த்தால் வாசல் எல்லாம் பாலால் நிரம்பி சகதியாக இருந்ததாம். மழை தண்ணீர் பட்டு சகதியாவதை பார்த்திருக்கிறோம். அன்றைக்கு ஸ்ரீவில்லிபுத்தூர் எவ்வளவு செழுமையாக இருந்திருக்கிறது பாருங்கள். வீட்டிற்கு முன்னால் நின்ற கன்று பசியால் கத்துகிறதாம். ஐயோ என்னுடைய கன்று கத்துகிறதே என்று அந்த ஓசை கேட்ட உடனே தாய் பசுவின் மடியிலே தானாக பால் ஊறத் தொடங்கி அது வழிகிறதாம். பால் தானாக வடிகிறது, கன்று இங்கே தாயை தேடுகிறது. இரண்டும் அங்கே இங்கே ஓடிய நேரத்திலே சிந்திய பாலிலே மண்ணும் பாலும் சேர்ந்து வீட்டின் முற்றம் சகதியாக போனதாம். ஆண்டாள் போய் பார்க்கிறாள், வீட்டின் முற்றம் சகதியாக இருக்கிறது, வீட்டிற்குள்ளே போக முடியாது. ஆக வெளியே நின்று கூப்பிட்டாளாம். வெளியே நிற்கிற போது என்ன வலியாம்? பனி தலை வீழ நின் வாசர் கடை பற்றி என்றாள். பனி ஒரு பக்கத்தில் தலையில் விழுகிறது, அது உடலுக்கு குளிர்ச்சி. தரையிலே பாலும் மண்ணும் சேர்ந்து சகதி, அது எங்கள் உடலுக்கு ஒரு குளிர்ச்சியை கொடுத்தது. சரி, ஒதுங்கி நிற்கலாம் என்று பார்த்தால் வீட்டின் வாயில் கடை பற்றி என்றால் வாசலிலே இருக்கக்கூடிய சின்ன சின்ன கட்டைகளை எல்லாம் பிடித்து கொண்டு தங்கள் தலையிலே பனி விழாமல் பார்த்து கொண்டார்களாம். இறுதியிலே அவர்கள் அந்த குளிர்ந்த நீரிலே நீராடி புத்துணர்ச்சி அடைகிறார்கள். எவ்வளவு பெரிய தத்துவங்கள்! வாழ்வியல் தத்துவத்தை தமிழ் இலக்கியங்கள் எப்படி சொல்லிக் கொடுக்கிறதோ அதே வாழ்வியல் தத்துவத்தை ஆண்டாள் சொல்லிக் கொடுத்தாள். எல்லா தத்துவத்தையுமே சொல்லிக் கொடுத்தாள். அதிலும் முதலிலெல்லாம் பகவானை வணங்க வாருங்கள் வணங்க வாருங்கள் என்று அன்போடு அழைத்தவள் இறுதியில பகவான் மீதே கோபப்படுவாளாம். என்ன தெரியுமா சொல்கிறாள்? 33 அமரர்க்கு முன் சென்ற கப்பம் தவிர்க்கும் கலியே துயிலழாய் என்பாள். 33 கோடி தேவர்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை, அது வரக்கூட வேண்டாம், வரப்போகிறது என்று தெரிந்தவுடன் பகவானே, ஐயோ என் தேவர்களை நான் தான் காப்பேன் என்று முன்னால் போய் நிற்கிறாயே. தேவர்களுக்கு ஒன்று என்றால் முன்னால் போய் நிற்கிறாய். சின்ன சின்ன பிள்ளைகள், ஆயர்பாடி பிள்ளைகள், நாங்கள் எல்லோரும் உனக்காக காலையிலே உன் வாசலிலே வந்து நின்று அழைக்கிறோமே, எங்களுக்காக ஏன் வரவில்லை என்று கேட்டாள். ஒரு மழலை குழந்தை இதை கேட்கிற போது எப்படி இருக்கும் என்று நினைத்து பாருங்கள். அதை கேட்டால் கூட பரவாயில்லை. சின்ன பிள்ளைகள் ஒன்றை ஆசைப்படும், அதன் பிறகு அடம் பிடிக்கும், அதன் பிறகு கோபப்படும். கோபத்திலே தனக்கு எதிராக எது இருந்ததோ அதன் குறைகளை சுட்டி காட்டும். இப்படி இருந்தும் கொடுக்கிறாயே அப்படி என்று சொல்லும். அந்த பண்பு ஆண்டாளிடம் இருந்திருக்கிறது. தேவர்கள் என்ன எப்போதும் நற்சிந்தனை கொண்டவர்களா? எத்தனை துன்பம் கொடுத்திருக்கிறார்கள், மக்களுக்கு எத்தனை துன்பம் கொடுத்திருப்பார்கள், எவ்வளவு கோபப்படுகிறார்கள். எப்போதும் தன் தொழிலை சரியாகவா செய்கிறார்கள் தேவர்கள்? இல்லை. ஆனால் அந்த தேவர்களுக்காக நீ இருக்கிறாய், குழந்தைகள் எல்லோரும் வந்து அழைக்கிறோமே, எங்களுக்காக இறங்க வேண்டும் என்று தோன்றவில்லையா என்று கேட்டாள் பாருங்கள். அதுதான் ஆண்டாளுடைய பண்பு. அவள் அழைத்தவுடன் பகவானுடைய மனம் கேட்காமல் தானாக இறங்கி வந்து விடுவார். பகவானுக்கும் ஒரு பண்பு உண்டு. ஆண்டாளுக்கு எப்படி நல்ல பண்புகள் உண்டோ அதை விட நல்ல பண்புகள் பகவானுக்கு உண்டு. என்ன தெரியுமா? பகவானின் பண்பு பொறுப்புணர்ச்சி சார்ந்த பண்பு. பல பொறுப்புகளும் உண்டு, பல பண்புகளை வெளிக்காட்ட வேண்டிய சூழலும் உண்டு. உதாரணமாக பிரகலாதனுடைய கதையை பார்க்கலாம். பிரகலாதனுடைய தந்தை ஹிரண்யன் பிரகலாதனிடம் என்ன சொல்லுவார்? இந்த உலகமே என் நாமத்தை தான் சொல்லுகிறது, ஓம் ஹிரண்யாய நம என்று சொல்கிறது. என் மகனான நீயும் ஓம் ஹிரண்யாய நமதான் என்று சொல்ல வேண்டும் என்பார். பிரகலாதன் சொல்லுவான், தந்தையே, உலக மக்கள் எல்லோரும் அறியாமையால் உங்கள் நாமத்தை சொல்லட்டும், ஆனால் உலகத்தின் உண்மை இது என்று அறிந்த நான் பகவானின் நாமத்தை தான் சொல்லுவேன் என்று ஓம் நமோ நாராயணாயா என்று சொன்னார். ஹிரண்யனுக்கு கோபம் வந்தது. வேறு யாராவதாக இருந்திருந்தால் ஹிரண்யன் இந்த நேரத்தில் கொன்றே தீர்த்திருப்பான்.
மகனாக போய்விட்டான். சற்று இறங்கி பேசினான். மகனே, இது உண்மையல்ல, நிலையானது நான் தான், பகவான் நிலையற்றவன் என்று சொன்னார். பொதுவாக நம்முடைய தமிழ் மரபில் ஒன்று சொல்லுவோம், தாயிற் சிறந்த கோயிலும் இல்லை, தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை என்போம். பிரகலாதனுடைய தந்தை ஹிரண்யனே நான் தான் கடவுள் என்று சொல்லிவிட்டால் ஒரு மகனாக இருக்கக்கூடியவன் தந்தையின் சொல்லைத்தானே கேட்க வேண்டும். தந்தையின் சொல்மிக்க மந்திரம் இல்லை என்றால் பிரகலாதனுக்கு அதுதானே மந்திரம். ஆனால் தந்தை சொல்வது சில நேரங்களில் தவறாக போனால் அறிந்த பகவான் எதை சொல்கிறாரோ அதைத்தான் நான் கேட்பேன் என்று பிரகலாதன் நின்றான். இப்போது பகவானுக்கு பதட்டம் வந்து விட்டது. எனக்காக ஒரு சிறு பாலகன் இப்படி போட்டி போடுகிறானே என்று. ஹிரண்யன் கேட்டான், இவ்வளவு சொல்கிறாயே, உன் கண் முன்னால் நிற்கிறேன் நான், உன் பகவான் எங்கே இருக்கிறான்? எந்த இடத்தில் இருக்கிறான் உன் பகவான்? எனக்கு காட்டு என்றான். பிரகலாதன் சொன்னான், எந்த இடத்தில் இல்லை பகவான், அவன் எங்கும் நிறைந்தவன் என்றான். அதுவரைக்கும் பொறுமையோடு பார்த்து கொண்டிருந்த பகவான் கிருஷ்ணருக்கு இப்போது பதட்டம் வந்து விட்டது. ஏன் தெரியுமா? எந்த இடத்தில் இருக்கிறான் சொல் என்று கேட்கிறான். பகவான் பார்த்தார், என்னுடைய பக்தன் பிரகலாதன் இப்போது எந்த இடத்தை காட்டப் போகிறான் என்று தெரியவில்லையே. அவன் என்னை நம்புகிறான். அவனுடைய நம்பிக்கையை நான் வீணாக்கி விடக் கூடாது. எப்போது ஒரு பக்தனின் பக்தி உண்மையாகிறதோ அப்போது பகவான் சேவகனாக மாறிவிடுகிறான் என்பதற்கு பிரகலாதனுடைய கதை ஒரு சாட்சி. பகவான் தடுமாறுகிறார். பிரகலாதன் எதை சொல்ல போகிறான், எதில் நான் இருக்க போகிறேன் என்று சுட்டிக்காட்ட போகிறான் என்று சொல்லி எதை காட்டுவான் என்று தெரியாமல் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பொருளிலும் பகவான் சென்று அமர்ந்து விட்டார். அவன் எதை காட்டுகிறானோ அதில் நான் இருக்க வேண்டும் என்று. பகவான் இல்லாத பொருளே உலகத்தில் இல்லை என்று சொல்வதற்கு இணங்க எல்லா பொருளிலும் இருந்தார். பார்த்தார் பகவான். பிரகலாதன் சொன்னான், என் கடவுள் இந்த தூணிலும் இருப்பான், துரும்பிலும் இருப்பான் என்று. ஓ, தூணில் இருக்கிறானா என்று தூணை வெட்டினான். பகவானுக்கு சந்தோஷம். எல்லா இடத்திலும் வந்திருந்தார், தூணில் இருந்து வெளியே வந்தார். பாருங்கள், எங்கும் நிறைந்தவன் பகவான் என்பது உண்மை. ஆனால் தன் பக்தனின் பக்தி பொய்யாகிவிடக் கூடாது என்பதில் பகவான் மிக கவனமாக இருந்திருப்பார். எந்த ஒரு இடத்தில் பகவானை ஒருவன் மனதார வணங்கினானோ அவனை ஒரு இடத்தில் கூட ஏன் இவரை வணங்கிவிட்டோம் என்று மனம் சோரக்கூடிய நிலையை கொடுத்திருக்க மாட்டார். பக்தனின் பக்தி உண்மையானால் ஆண்டவன் ஒரு சேவகனாக மாறி எல்லா விதத்திலும் தொண்டு செய்து கொண்டுதான் இருக்கிறான். அதனால் தான் ஆண்டாள் பகவானை பற்றி பிடித்திருந்தாள். எந்த நிலைமை வந்தாலும் என்னை பகவான் பார்த்து கொள்வார் என்று ஆண்டாள் நம்பினாள். அவள் சிறிய சிறிய வீடுகள் கட்டுகிற போது கூட நாச்சியார் திருமொழியிலே சொல்லியிருப்பாள், சிற்றில் சிதையேல் என்பார்கள். அழகாக மணல் வீடு கட்டுகிற போது கூட பகவான் வந்து அதை தட்டி விளையாடுகிறாராம். அதன் பிறகு குளிக்கலாம் என்று போனால் அவர்களுடைய வஸ்திரங்களை எல்லாம் பறித்து கொண்டு மரத்திற்கு மேலே ஏறி இருக்கிறாராம். பெண்களிடம் பொதுவாக மாமன் மகன்கள் விளையாடுவது இயல்பு. இது ஏதோ நாம் இப்போது கொண்டு வந்த பழக்கம் என்று நினைக்கிறோம். ஆண்டாள் அன்றைக்கே சொல்லி வைத்தாள். வஸ்திரங்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு பகவான் கிருஷ்ணர் மரத்திற்கு மேலே ஏறி அமர்ந்து கொண்டிருந்தாராம். ஆண்டாள் சொல்கிறாள், பாருங்கள் கிருஷ்ணா, இப்படி நீராடுகிற போது துணிகளை எல்லாம் எடுத்துக்கொண்டு உன்னுடைய விளையாட்டுகளையும் லீலைகளையும் மறைந்திருந்து காட்டுவதற்கு இங்கே நீராடி கொண்டிருப்பது உன்னுடைய மாமன் மகள்கள் மட்டுமல்ல என்கிறாள். இங்கே உனக்கு தாய்க்கு சமமானவர்களும் நீராடி கொண்டிருக்கிறார்கள். உனக்கு தங்கை முறை வரை வரக்கூடியவர்களும் நீராடி கொண்டிருக்கிறார்கள். மாமன் மகள்களிடம் விளையாடலாம், தங்கை தாயிடமும் கூடவா வஸ்திரங்களை எடுத்து விளையாடுவாய் என்று சிரித்து கொண்டே கேட்கிறாள். பாருங்கள், அன்றைக்கு எல்லாவற்றிலுமே ஒரு குறும்புத்தனம் ஆண்டாளுக்கு. எதையுமே குழந்தைத்தனமாக எடுத்துக்கொள்ளக்கூடிய பண்பு, ஒரு குழந்தையான பண்பு. அதில் ஆனால் கண்ணன் மீது வைத்திருந்த காதல் உண்மையான பண்பாக இருந்தது. அதனால் தான் அந்த ஆண்டவனையே ஆண்டவளாக இன்றைக்கு இங்கே அழகாக அமர்ந்து கொண்டிருக்கிறாள் ஆண்டாள் நாச்சியார் அம்மா. அவ்வளவு ஒரு நல்ல தன்மையுடையவள். முதலிலே
பகவானை பார்த்து கேட்கிற போது வஸ்திரங்களை கொடு, மாமன் மகள் மட்டுமல்ல என்பாள். அதன் பிறகு கோபம் வந்துவிடும். இன்றைக்கு எல்லாரையுமே பாருங்களேன், ஒரு முறை சொல்லுவோம், 2 முறை சொல்லுவோம், 3வது சொல்லுவோம், உன்னுடைய தாயின் வளர்ப்பு சரியாக இருந்திருந்தால் இப்படி நடந்திருக்க மாட்டாய் என்று. இதையும் அன்றைக்கு ஆண்டாள் சொன்னாள். வஸ்திரங்களை எடுத்து வைத்தவுடன் ஆண்டாள் கூறுகிறாள், கிருஷ்ணா, உன்னுடைய தாயானவள் கண்டிக்க வேண்டிய இடத்திலே கண்டித்து வளர்த்தி இருந்தால் இப்படி வஸ்திரங்களை எடுத்து நீ விளையாடி கொண்டிருக்க மாட்டாய் என்று அழகாக சொல்லுவாள். அடுத்ததாக சொல்லுவாள், கம்சன் உன்னை கொன்றே தீர வேண்டும் என்று நினைத்தான். கம்சன் உன்னை கொன்றே தீர வேண்டும் என்று நினைத்த பிறகும் கூட அதிலிருந்து நீ தப்பித்து வந்தாயே, தப்பித்து வந்தது இந்த வஸ்திரங்களை எடுத்து விளையாடுவாகவா என்று கேட்கிறாள். பாருங்கள், எல்லா விஷயத்திலுமே மிக அழகாக எம்பெருமானுடன் விளையாடி இருப்பாள். அவள் எல்லாவுமாக பகவானை பார்த்தாள். பாரதியார் சொல்லுவார், தீக்குள் விரலை வைத்தால் நந்தலாலா, நின்னை தீண்டும் இன்பம் தோன்றுதையே நந்தலாலா என்று. தீயில் கையை வைத்தால் கை சுடதான் செய்யும், ஐயோ நெருப்பு என்று கைகளை எடுத்து விடுவோம். ஆனால் ஆண்டாள் சொன்னாள், தீயை தொடுகிற போது கூட எம் பெருமானை தொட்ட இன்பம் எனக்கு கிடைக்கிறது என்றால் அவள் பஞ்சபூதமாகவும் பகவானை பார்த்தாள். எல்லாவுமாக பார்த்ததால் அவளுடைய எண்ணங்களும் சரியாக இருந்ததால் எல்லாமே கைகூடி வந்தது. மகாபாரதத்திலே கிருஷ்ண பகவானை பற்றி சொல்வதை போல ராமாயணத்திலே அதே கிருஷ்ண பகவானுடைய ஒரு அவதாரமான ராமரின் பண்பை சூர்பனகை சொல்கிற போது சொல்லியிருப்பாள். பாருங்கள், சூர்பனகை யார்? ராவணனுடைய தங்கை, ஒரு அரக்க குலத்தை சேர்ந்த பெண். அரக்க குணம்தான் அவள் மனதிலே அதிகமாக இருக்கும். ஆக அவளுக்கு தவம் என்றால் என்னவென்று தெரியாது. அவ எண்ணங்கள் அதிகம் உண்டு, தவ எண்ணங்கள் கிடையாது. ஆனால் அந்த சூர்பனகை கூட வனவாசத்திலே ராமர் தவம் செய்து கொண்டிருக்கக்கூடிய அழகை பார்க்கிறாள். அவ எண்ணங்கள் இருந்த அவள் மனதிலே தவ எண்ணங்கள் வருகிறது. அவள் பார்க்கிறாள், இந்த ராமன் தவம் செய்வதற்கு அந்த தவமே என்ன தவம் செய்ததோ என்று நினைத்தாள். பாருங்கள், ஒரு அரக்கியினுடைய மனதிலே தவத்தை சிறந்ததாக நினைக்க வைக்க முடியும் என்றால் அது பரந்தாமனால் தான் முடியும். அதனால் தான் ஆண்டாள் நாச்சியார் திருமொழி சொல்கிற போது அந்த சூர்பனகைக்கு கூட இந்த உலக இயல்பை உணர்த்தியவன் பகவான் கிருஷ்ணர் என்று சொல்லுவார். எல்லாவற்றையும் உணர்த்தி கொடுத்தவர் பகவான். எந்த நேரத்தில் ஒருவரை காப்பாற்ற வேண்டுமோ அந்த நேரத்தில் காப்பாற்ற சரியாக வரக்கூடியவர். எவ்வப்போதெல்லாம் தர்மத்திற்கு அழிவும் அதர்மத்திற்கு உயர்வும் உருவாகிறதோ அவ்வப்பொழுதெல்லாம் அதர்மத்தை அழித்து தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக வரக்கூடியவர் பகவான். சீதா பிராட்டி கூட அசோகவனத்தில் இருந்து யோசிக்கிறாள். கண்ணனை நம்பியவர்கள் மனதார கூட கண்ணனை மோசமாக நினைக்க மாட்டார்கள். அதற்கு சீதா பிராட்டி ஒரு சான்று. அசோகவனத்திலே இருக்கிறாள், பார்க்கிறாள், ராவணன் என்னை கடத்தி வந்து பல நாட்கள் ஆகிவிட்டது, இன்னும் ராமனை காணவில்லை. ஒரு நொடி தன் தவறுகளை நினைத்தாள். அதன் பிறகு ராமரின் சிறப்பை நினைத்தாள். கொண்டு சென்ற ராவணன் உண்டு முடித்திருப்பான் என்று நினைத்து ராமன் என்னை பார்க்க வராமல் போய்விட்டாரா? இல்லை, அவருடைய தம்பி கிழித்த கோட்டை நான் அழித்து விட்டேன் என்பதற்காக மனதிலிருந்து என்னை அழித்து விட்டாரா? ஒரு காக்கை என் யாக்கையை தீண்டியதற்கு கோபப்பட்ட ராமன் ஒரு அசுரன் என்னை கடத்தி வந்த பிறகும் பார்க்க வராமல் இருக்கிறாரே? அல்லது பாதுகைகளை எடுத்து சென்ற பரதன் திரும்ப வந்து ராமனை அழைத்து போய்விட்டாரா? என்ன நினைத்தார் ராமர்? இன்னும் வரவில்லையே என்று நினைத்துவிட்டு இறுதியில் நினைத்தாள். பாருங்கள், இல்லை இல்லை, அது நான் நம்பக்கூடிய ராமன், நான் மனதார நினைக்கக்கூடிய ராமன். என்னுடைய ராமன் எப்போதும் என்னை ஏமாற்ற மாட்டான். எந்த நிலை இருந்தாலும் ராமர் வருவார், என்னை காப்பாற்றுவார் என்று சீதை நம்பினாள். பாருங்கள், அவளுடைய நம்பிக்கையின் காரணமாக ராமர் வந்தார், அவளை காப்பாற்றினார். இது ராமாயணத்தில் நாம் அறிந்தது. ஆண்டாளுக்கு என்ன தெரியுமா கோபம்?
சீதையை ராவணன் கடத்தி சென்றான். அவள் இல்லை என்பதற்காக நீ எவ்வளவு துடிதுடித்து போனாய். சீதை இல்லாத நாட்கள் எல்லாம் பெருந்துயர் நாட்கள் என்று சொல்வதற்கிணங்க எப்படி சோர்ந்து போய் கிடந்தாய். எதையுமே செய்ய இயலாத ஒருவனாகத்தானே இருந்தாய். சீதையை பிரிந்தால் எவ்வளவு கஷ்டம் என்பது உனக்கு தெரிகிறதே, எவ்வளவு துன்பப்பட்டாய் என்பது உனக்கு தெரிகிறதே. ஆக உன்னையும் பிரிந்த நானும் இப்போது துன்பப்பட்டு கொண்டுதானே இருப்பேன். சீதையை அடையும் வரைக்கும் ராமர் ராமராகவே இல்லை. அதே போலதான் அந்த பரந்தாமனை அடையும் வரைக்கும் ஆண்டாள் ஆண்டாளாகவே இல்லை. அந்த குறைகளை யாரும் கேட்க வராதீர்கள் என்று சொன்னாள். பலரும் வந்து அறிவுரை சொன்னார்களாம் ஆண்டாளுக்கு. ஆண்டாள் சொன்னாள், என் வலி எனக்கு தான் தெரியும். பகவானை பக்தியோடு வணங்கியது நான். என் குறை உங்களுக்கு புரியாது, உங்கள் அறிவுரை எனக்கு தெரியாது. மீறியும் நீங்கள் அறிவுரை சொன்னால் செவிடனுக்கு ஊமை அறிவுரை சொன்னதை போல ஆய்விடும். தயவு செய்து அறிவுரை சொல்லாதீர்கள் என்று சொன்னாளாம். ஆக என்ன சொல்கிறாள்? அவள் யாரையும் குறை சொல்லவில்லை. நீங்கள் சொல்லும் அறிவுரையை கேட்கும் நிலையில் நான் இல்லை என்பதை சொன்னாள். பாருங்கள், அதுதான் ஆண்டாளுடைய மிகப்பெரிய நிலை. ஆக அப்படிப்பட்ட ஆண்டாள் நாச்சியாருடைய கோதை அழகான அவளுடைய இதழில் இருந்து வந்த அமுதமான திருப்பாவையை படிப்போம். அவள் சொல்லிக் கொடுத்த நாச்சியார் திருமொழியை படிப்போம். இந்த உலகத்தின் இயல்பு என்ன என்பதை தெரிந்து கொள்வோம். உலக இயற்கை என்ன சொல்லிக் கொடுக்கிறது என்பதை புரிந்து கொள்வோம். இவை எல்லாவற்றையும் புரிந்தால் வாழ்க்கையிலே நிச்சயமாக வெற்றி பெற முடியும் என்று சொல்லி, இத்தனை நேரம் எனக்கு பேசுவதற்கென்று மிக அருமையான ஒரு வாய்ப்பினை தந்த ஆலய நிர்வாகிகளுக்கும் ஊர் மக்களுக்கும் அத்தனை நல்லுள்ளங்களுக்கும் சுவாமி பத்மேந்திரா அவர்களுக்கும் அம்மா ரேவதி அம்மா அவர்களுக்கும் அம்மா ராதிகா அவர்களுக்கும் மயலோசை தொலைக்காட்சிக்கும் தமிழ் மகன் தொலைக்காட்சிக்கும் அத்தனை நல்லுள்ளங்களுக்கும் ஆன்றோர்களுக்கும் சான்றோர்களுக்கும் என் போன்றோர்களுக்கும் என் அன்பான நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.